எடுத்துட்டு சாப்பிடுவோம். இல்லை மற்றது உருளைக்கிழங்க சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறோம். இங்கே கரட்டையும் குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மு. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு எங்களை வீட்டால் நாங்கள் நிற்கிறோம். ஏன் வந்து நிற்கிறீங்க? சும்மா வந்து நிற்கிறோம். சும்மா நிற்கிறதான வேலையை ஒவ்வொரு நாளுமே வேலை உங்களுக்கு இல்லை அதான வேலை என்னமோ அப்படி தான் நிற்க போகிறோம். ஒவ்வொரு நாளுமே நீ வந்து நிற்போமே நான் 2 பேருமே. நாங்களே இன்றைக்கு வந்து நிற்கிறோம்டா. இன்றைக்கு ஒரு சாப்பாடு அதுவும் நான் மதிய சாப்பாடுக்கு வரைக்கான் செய்ய போகிறேன் சாப்பாடு. அதான் சந்திரன் இப்போ வேலையால் வந்தவன் பார்த்து கொண்டு இருந்தேன். நான் இப்படா வேறு சாப்பாடு செஞ்சுட்டா அதே சாப்பிட கொடுத்தா சிலவு மிச்சமாயிருவேன். சிலவு மிச்சம். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போக மாட்டேனே. சாப்பாடு செய்ய அப்படி நேரமாக ஆயிடும். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகிறேன். இல்லை இது அவ்வளோ நேரமாகாது. இது கொஞ்சம் என்ன சொல்கிறோம் வேலைக்கே முடிஞ்சிடும். அப்படித்தான் ஒரு சாப்பாடு பார்ப்போம். அதனுடைய தான் இதில் வந்து நிற்கிறேன். என்ன அப்படியே ஓடிட்டு போனேன். சரி நாங்கள் அதான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னுக்கு எங்களை சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பேர் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே வேறு. இப்போ வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கோ. நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்டா மிரக்கறி ரொட்டி. மிரக்கறி ரொட்டி அதில் என்ன மிரக்கறி கிடக்கு அப்படி அதில் பார்த்தா தான் சொல்லுவேன் நான். சரி இங்கே பாருங்க தேவையான பொருட்கள். அதுக்கு இங்கே பாருங்க இது கோதுமைமா 1/2 கிலோ எங்களுக்கு காணுமே. எங்களுக்கு மற்றது உருளைக்கிழங்க சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறோம். இங்கே கரட்டையும் குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கோம். இது வெங்காயம் பச்சை மிளகாயும் குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கோம். இங்கே உப்பு எண்ணெய் தண்ணி மிரக்கறி. அந்த கத்தரிக்காய் எல்லாத்தையும் மிரக்கறி. கத்தரிக்காய் போட்டால் சரி வராது. கருத்து போடுங்க கத்தரிக்காய் கருத்து போடுவோம். இல்லாடி போட இல்லையோ? இல்லை அப்படிலாம் கத்தரிக்காய் கருத்து போடுவோம். எனக்கு தெரியும் அது தான் போடுறதா. சில பேர் நிறைய போடுங்க. நீங்கள் இந்த 3 தான் போடுறீங்க. நான் இந்த 3 தான் போடுறேன். இந்த 3 போட்டு திண்டு பாப்பமே. நான் அப்படி இருக்குது. குழப்பாதீங்க நீங்கள். நான் குழப்பில்லை. நீங்கள் அப்படி செய்யுங்க. சரி சரியோ. ஆனால் உண்மையாக ஒரு கதை முக்கியமாக சொல்லணும். நாங்கள் இப்போ 3 மாதத்துக்கு கழிய தான் வீடியோ போட்டேன் நாங்கள். ஆனால் போட்டு முதல் நாளே நிறைய பேர் எங்களை பார்த்துருக்கணுமே. நான் நிறைய பேர் மாதிரி ஃபோன்லேயும் சொல்லியிருந்தேன் வாழ்த்துக்கள் செந்துறேன் 2 பேருக்குமே. இதே மாதிரி எங்களுக்கு எப்பயுமே ஆதரவு இருக்கணும்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தோம். அவைகளுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. நிறைய பேர் கொமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருந்தாவினா நாங்கள் மேலும் மேலும் வளர நீங்கள் ஆதரவு தான் இருக்குது. அதே மாதிரி தந்திருக்கீங்க. அதே போல் எல்லா வீடியோக்குமே தருவோம்னு நம்புகிறேன். நம்பிக்கொண்டு நாங்கள் இப்போ ரொட்டி சுட படிக்கிடுவோம். சரி முதல்ல அதுக்கு கோதுமைமா என்ன கோதுமைமா போடுவோமா? இவ்வளோ 1/2 கிலோ போடுவோமா? 1/2 கிலோ போடுவோம். தான் கூடாது செய்யாது. இப்படி சொல்கிறீங்க பார்த்துங்க. என்ன அப்பயும் பயப்படுறீங்க சொல்லி பார்த்தேன் நாங்கள். ரைட் வந்து சொல்லி இது தேவைப்படும் கடைசியில் சொல்கிறேன். என்ன சரியோ கோதுமைமா இப்படி ஏற்கட்டும். ரைட்டோ இந்த அளவு தான் கோதுமைமா எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு முன்னுக்கு நாங்கள் அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? அடுப்பு மூட்டை மிச்ச வேலையை பாருங்க. அடுப்பு மூட்டினா தான் மிச்ச வேலை பார்க்கலாம். அப்படியே சரி. எங்களோட மண்ணெண்ண அடுப்புலாம் நாங்கள் எனக்கு அடுப்பு மூட்ட போகிறோம். மண்ணெண்ண அடுப்புன்றபடியே மண்ணெண்ணெல்லாம் துவச்சி தான் நான் இப்போ நிறையப்படியே மறந்துட்டேன். நான் அப்படின்னா அடுப்பு மூட்டுவீங்க. இப்போ எடுத்துன்னு எடுத்துக்கொண்டு வந்ததான் அடுப்பு இல்லாடி நம்ம எடுத்துன்னு சட்டியை வைங்க. சரி நாங்கள் சட்டியை வச்சு சட்டி சூடாயினோன்னு பார்ப்போம். சரி இப்போ பார்த்தா சட்டி சூடாயிடுச்சு. சரி நான் பேரம்பு கை வச்சு இல்லை நான் சூடு வாங்கிட்டேன். சூடு வாங்கிட்டார வேறு. ரைட் நாங்கள் அடுத்தது எண்ணெய் விடுவோம். இல்லை எண்ணெய் விட்டுட்டோம். சரி எண்ணெய் இங்கே கொதிக்கட்டும். நாங்கள் இனிமேல் இதுக்கு உப்பு போட்டு பிரட்டுவோம். சரியோ இந்த கிண்ணிக்கு உருளைக்கிழங்க கொட்டுவோம். கேரட் கொட்டுவோம். உருளைக்கிழங்கு கொட்டுவோம். உங்களுக்கு தான் தெரியும் சமைக்கிறவங்களுக்கு எல்லாம் போடலாம். அப்போ போடுங்க. எதுவும் ஃபஸ்ட்டு கேரட்டை போட்டுட்டு இங்கே உப்பு இருக்குல்ல உப்பும் கொஞ்சம் போட்டுட்டு நல்ல வடிவா எல்லாம் கூட எல்லாத்துக்கும் உப்பு போட்டு கொண்டு போகணுமோ? இல்லை அப்படித்தான் கூடாது. உப்பு கூடாது. கூடுனா பிரச்சனை. அடுத்து தண்ணி எடுங்க. தேங்க்யூ. சரி தண்ணியும் சொட்டு விட்டு ஓகே கேரட்டை நாங்கள் நல்ல வடிவாக
பிரட்டி எடுத்துட்டோம். நாங்கள் சூடாகட்டும். இதை நாங்கள் எல்லாத்தையும் உப்பு கொட்டி கொண்டிருக்க கூடாது. இல்லை இல்லை அப்படி கூட நீங்கள் யோசிக்க எல்லாத்தையும் ஒரேடியாக போட்டு உப்பு போட்டிருக்கலாமே. அப்படி ஒரேடியாக பிடிக்கக்கூடாது இல்லைங்க. அப்படி பொறிச்சா விட்டு பட்டுருமா. அடுத்தது உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்குக்கு உப்பு போட்டு கொஞ்சம் கட்டணும். என்ன நானது தொட்ட நீங்கள் உப்பு இல்லை இல்லை எந்த இருக்க கரெக்டுக்கு போட்ட உப்பு இருக்கല്ലോ. அப்போ அதனால பெருசான பிரச்சனை இல்லை. ஓகே. வெங்காயம் பச்சை மிளகாய் அதுக்கு உப்பு போடுறீங்கள, ஒரு காலம் போடுறீங்கள, ஒரு தரம் போடுறீங்கள, யோசிக்காங்க. எனக்கு சமைக்க தெரியும். மகிட்ட பார்த்துறேன் எல்லாத்துக்கும் போடணும் தானே போடணும். சரி நீங்கள் என்ன சூடாகுதுன்னு வாங்கின பாட்டாக்கு வாங்க. சரியான ஸ்லோவாக இருக்கு. காற்றுக்கு நான் தள்ளு ஒரு ஒன்று போட்டு பார்க்கட்டும். என்னது ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. எனக்கு நாங்கள் அடுப்பு கொஞ்சம் புள்ள தானே. அடுப்பு புள்ள என்ன புள்ள தான் எரியுதோ தெரியலையே. புகை மட்டும்தான் பாப்பீங்களா? என்னடா இடமெல்லாம் மாறிட்டேன்னு நாங்கள் எங்களோட குட்டி வீட்டுக்கே வந்துட்டோமே. ஏன் வந்து காத்தால் அடுப்பு பெரிய சரியாவே. அப்போ நாங்கள் வந்துட்டோம். பார்க்கதே கொஞ்சம் வேறுங்க. எஸ்என் ரெளினது நீங்கள்லாம் இப்படி போய் சொல்றீங்க. வேற நடிச்சவன். சரி நாங்கள் இனிமேல் என்ன சூடாயிடுச்சு. நாங்கள் இனிமேல் உருளைக்கிழங்க போடுவோம். அம்மாவில் எத்தனை இப்போதான் பார்த்தீங்களா சத்தங்க இருக்குது. ரைட். நாங்கள் இனிமேல் உருளைக்கிழங்கு நல்ல வடிவாக பொரிஞ்சோடனப்பா. உருளைக்கிழங்கு நல்ல வடிவாக பொரிஞ்சிட்டு இங்கே பாருங்க சொல்லுங்க. நாங்கள் இனி உருளைக்கிழங்க எடுப்போம். எடுத்துட்டு சாப்பிடுவோம். மட்டும் உருளைக்கிழங்கு கரெக்டாக சாப்பிடுவோம். சரி இதே மாதிரி நாங்கள் கரெக்டும் பொரித்து எடுத்தோன்னா பார்ப்போம் என்ன செய்யும். சரி இங்கே பாருங்க. நாங்கள் உருளைக்கிழங்கு நல்ல வடிவாக பொரித்து எடுத்துட்டோம். இனி இந்த மாவுக்காய் உருளைக்கிழங்கையும் போட்டோம். அப்புறம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாயிலையும் போடுவோம். அப்புறம் கரெக்டை போடுவோம். என்ன தெரியும் அடுத்ததான் செய்யுங்க. ரைட். இனி எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு தண்ணி இருக்குல்லோ, உப்பு தண்ணியும் கொஞ்சம் சேர்ப்போம். ரைட்டோ. இனி சேர்த்துட்டு நல்லா பட்டிப்பா சுடுவது கை வைத்து பாருங்க. சிக்குதா அவ்வளோ தூரத்துக்கு மாத்தானே இது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைக்கும். தண்ணி எடுங்க. இப்படியே நீ கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டின்னு பதம் பெரும்பெரையும் குழைக்கணும். நாங்கள் நல்ல வடிவாக குழைச்சிட்டு நீ பார்ப்போம். பாருங்க நல்ல வடிவாக நான் குழைச்சிட்டேன். உருண்டையும் ஆக்கி பார்த்தேன். நான் ஆக்கிட்டீங்க பாருங்க. பார்க்கவே தெரியும் மேலாலேயே எவ்வளோ மரக்கறி எல்லாம் வந்திருக்கேன்னு. என்ன செஞ்சுறேன் இவ்வளோ மரக்கறினா உருளைக்கிழங்கு கரெக்டு வெங்காயம் பச்சை மிளகு அவ்வளோ மரக்கறி தான் வந்திருக்கு. நல்லா சொல்லுவார். இனி நாங்கள் இந்த கிண்ணியில் இதை தப்புவோம். இப்படி ஏனண்டா அந்த உருட்டுறதால உருட்டே இல்லாதாம இது என்ன மரக்கறின்னு அத்தை தான் சொன்னவா எனக்கு. ரைட். இப்படியே இல்லை நல்லா தந்திட்டோம். இல்லை இனி இப்படியே இதை போட்டு அடிக்கணும். நீங்கள் அடிங்க ஒரு கவாரம் செஞ்சுறேன். நான் அடிக்கிறேன். இதுக்கு போட்டு அடிங்க. தூக்கி தூக்கி எறிகிறது. அறியுங்க இல்லை அடி. ரைட். இப்படியே நாங்கள் நீங்கள் அறிய வேண்டாம். இனி வாங்க அப்படியே போடுவோம். இந்த ரொட்டியை நாங்கள் எண்ணெய் சட்டிக்குள்ளே போடுவோம். இங்கே பாருங்க இன்னுமே பொரியுது. என்ன பட பொரியுது பொரியுது. ரைட். இல்லை வட்டி வா பொட்டிச்சு வேற ஒன்று நீங்கள் இன்னும் செய்கிறார் செஞ்சுறேன். சரியா நீங்கள் போட்ட உருண்டையில் எடுத்து கரையாக வைக்கிறேன். வையுங்க வையுங்க நல்ல வடிவா. உங்களோட உருண்டை அப்படி தானே. ஓகே. இப்படியே நாங்கள் எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு ரொட்டி மாதிரி ஆக்கி போட்டு சூடையாக காட்டுறோம். சரி இங்கே பாருங்க நல்ல வடிவாக பொரிஞ்சு வந்துட்டு இங்கே பார்க்கவே தெரியும் உங்களுக்கு. அவ்வளோ தெரியுதே. இதை நாங்கள் இப்படி வச்சுட்டு இனி நாங்கள் அடுத்த ரொட்டியை போடுவோம். இப்படி சரி இதே மாதிரி நாங்கள் எல்லா ரொட்டியை பொரிச்சு எடுத்துட்டு சாப்பிட்டேங்க பார்ப்போம். சரி நாங்கள் ரொட்டி சுட்டுட்டோம். பாருங்க உங்களோட ரொட்டியை இருக்கா வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு நாங்கள் சாப்பிட மாட்டோம். சாப்பிடுவா. சரிப்பா சாப்பிடு பாருங்க. நீங்க கலைக்காம இந்த ரொட்டிக்கு சாப்பிட்டு பாருங்க.
எப்படிங்க பாருங்க கடிங்க கடிச்சிட்டா இல்ல அது தெரியாது அவனுக்கு நல்லா இருக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா இருக்கு சாப்பிடு நல்லா இருக்கு நீங்க சாப்பிட பாருங்க கரைக்காம 2 பேரும் சரியா நீங்களும் சாப்பிடுங்க நாங்களும் டச்சிங் கிடைச்ச மாதிரி தான் கடிச்சு சாப்பிடுவோம் வேணா ஆமா சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க நல்லாவா நல்லா இருக்கு ரொட்டி செந்திரன் எப்படி இருக்கு நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கு நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க நான் போய் சாப்பிடுறேன் நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாரு செக் பண்றேன் இதே வேண்டாம் நல்லா இருக்குண்ணே நல்லா தானே இருக்கு நீங்க கிட்ட அதுதானே இந்த வேலை வேலை சொல்றேன் 2 மணி தேவை இப்போ போய் சொல்றீங்க ரொம்ப அப்படி இல்லை 1 மணி தேவை இல்லையாகும் சும்மா ஆல்ரெடி 1 மணி தேவை உண்மையா அதை சும்மா சொல்கிறேன் சரி அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோ நாளை சந்திப்போம். பாய்.